நம்முடைய மூத்த விடுதலை ஆசிரியர்கள் இறுதி சாதனையை செய்தார். ஸ்டெம் விழாவின் அடுத்த நிகழ்வாக ஸ்டெம் லேர்னிங் பற்றி திரு கார்த்திகேயன் கிளஸ்டர் மேனேஜர் அவர்கள் அறிமுக உரையாற்றுள்ளார். அனைவருக்கும் மதிய வணக்கம். இங்கே இருக்கிறது வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முதலாவது வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியும் ஆக்சுவலாக என்னால் சொல்ல முடியல, என்னுடைய அவருக்கு வார்த்தைகள் வரல. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, இது 1 இயருக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ். ஈவன் அந்த எலெக்ஷன் டைமில் ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் எந்த அளவுக்கு வந்து இது என்ன திட்டம், இதனால் என்ன பயன் இருக்கும் அப்படின்றத தனிப்பட்ட விதத்தில் வந்து அவங்க எடுத்து பார்த்து, ஓகே இது எந்தெந்த பள்ளிக்கு கொடுக்கலாம், இது ஏன் இன்னும் கம்மியாக இருக்குது, இன்னும் நிறைய பள்ளிக்கு நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிற வகையில் வந்து அவங்க நிறைய வந்து இதோட முனைப்போடு இருந்தாங்க. அன்னைக்கு ஆரம்பத்திலே அவங்க இருந்தாங்க. இப்போ இந்த நிகழ்வினுடைய துவக்கம், ஸோ அன்னைக்கு வந்து அந்த ப்ராஜெக்டினுடைய இனிஷியல் ஸ்டேஜ், ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருந்தாங்க. இன்னைக்கு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை துவக்கத்துலேயும் இன்னைக்கு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக வந்து அதே போல் வந்து கரூர் வைஸ்யா வங்கியும் வந்து நான் தினத்தில் நன்றி சொல்கிறேன். ஏன்னா வந்து இது ஒரு அற்புதமான திட்டம், அநேக பள்ளிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 35 பள்ளிகளுக்கு வந்து இதை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற இது ஒரு துவக்கம் தான். அடுத்த வருடங்களில் இன்னும் அதிகப்படுத்த போகிறாங்க. இன்னும் ஒரு 100 பள்ளிகள் இதை வந்து இன்னும் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற வகையில் இதை அதிகப்படுத்த போகிறாங்க. ஸோ அந்த ஒரு அற்புதமான ஒரு நோக்கத்தோடு வந்து கரூர் வைஸ்யா வங்கி வந்து நமக்கு இந்த ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்காகவும் கரூர் வைஸ்யா வங்கியினுடைய சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் வந்து நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணிக்கிறேன். ஆசிரியர்கள் மற்றும் இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து நான் கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டெம் அறிவியல் ஆய்வகம் அப்படிங்கிறது வந்து ஸ்டெம் அப்படின்னா என்ன, STEM அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? எஸ் ஃபார் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், பண்ணலாமா? சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு அரசு பள்ளி மாணவன் தான். ஓகேங்களா? ஸோ அரசு பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் தான் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் காலேஜ் வந்து ஒரு தனியார் இதில் போய் ஜாயின் பண்ணி படிக்க முடியினார். ஸோ அரசு பள்ளியில் வந்து ஒரு மாணவன் படிக்கும்போது அவனுடைய தேவைகள் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த மாணவனுக்கு வந்து எந்த அளவுக்கு அவனுடைய கல்வித்திறனை வளர்த்துக் கொள்வதற்கான அவனுடைய ஆர்வத்தை வந்து அந்த ஆர்வத்துக்கு ஏற்ற வகையில் அந்த திறனை வளர்த்துக்குவதற்கான கட்டமைப்புகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சின்ன ஈவெண்ட், ஒரு சின்ன ட்ரைனிங் நடத்துவாங்களா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கொண்டு போவாங்களா, எங்கேயா கொண்டு பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து நான் வந்து படிச்சிருந்தேன்.
ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்க்கும்போது நீங்களாம் வந்து சயின்டிஃபிக் வேர்ல்டில் இருக்கீங்க, ஸோ டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து என்னது கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. நிறைய உங்கள் திறமையை வளர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் நார்மலாக ஒரு புத்தகத்தை படித்து மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறத தாண்டி படிக்கிற காரியங்களை எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணுறோம், இது எங்கெங்கெல்லாம் பயனுள்ள வகையில் இருக்குது அப்படிங்கிற அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த ஸ்டெம் அறிவியல் ஆய்வகம் அப்படிங்கிறது பார்க்கும்போது இதில் வந்து ஒரு 80 மாடல்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான மாடல்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடான மாடல்ஸ் இருக்குது, பயாலஜிக்கல் ரிலேட்டடான மாடல்ஸ் இருக்குது, டெக்னாலஜி ரிலேட்டடான மாடல்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒவ்வொரு சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு மாடல்ஸும் இதில் நாங்கள் வந்து இந்த ஸ்டெம் லேப்ல வந்து வச்சுருக்கோம். இந்த மாடல்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய விதங்கள் அது பயனுள்ளதாக இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் படிக்கிற விஷயங்கள் புத்தகத்தில் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இன்னொன்று, இந்த மாடல்ஸை பார்த்து நீங்கள் படிக்கும்போது இது போல நம்ம வேற என்ன மாடல் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி, ஒரு கிரியேட்டிவிட்டி உங்களுக்குள்ள டெவலப் ஆகும். அடுத்து மூன்றாவது காரியம், உங்களுடைய படிக்கக்கூடிய திறன் வந்து எளிமையாகும், உங்களுடைய மதிப்பெண்கள் அதிகமாகும். பின்னாடி என்னுடைய எதிர்காலத்தை நான் எந்த வகையில் எடுத்துட்டு போகலாம். இப்போ எல்லாருமே வந்து சயின்ஸில் வந்து ஒரு சிலர் ஃபிசிக்ஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்க்கும்போது ஹியூமன் அனாட்டமி, மனித உள்ளுறுப்புகளை பற்றி படிக்கிறது, அதில் ஒரு சில பேருக்கு ஆர்வம் இருக்கும். ஓகேங்களா, மெடிக்கல் லைனில் வந்து ஒரு சிலருக்கு ஆர்வம் இருக்கும். அந்த வகையில் என்னுடைய எதிர்காலத்தில் நான் எந்த துறையை தேர்ந்தெடுத்து போகலாம் அப்படிங்கிறத வந்து இந்த அறிவியல் ஆய்வகத்தில், அதுவும் ஆரம்ப நிலையிலே 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புல இருந்தே நீங்க இதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஸ்டெம் அறிவியல் ஆய்வகம் உருவாக்கி தரும். ஏன்னா எப்பயுமே லேப் அப்படின்றது 11th 12th தான் இருக்கும். நான் படிக்கும்போது அப்படிதான் 11th 12th தான். இன்னைக்கு வந்து நிறைய விதத்துல அரசாங்கம் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்து ஹைடெக் லேப் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் லேப்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் லேப் வந்து நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க அரசாங்கம். இன்னைக்கு அந்த வகையில வந்து இந்த அறிவியல் ஆய்வகமும் உங்களுக்கு வந்து பிரயோஜனமுள்ள ஒரு ரொம்ப மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே நீங்க அடுத்து இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, இல்லை பாலிடெக்னிக் எடுத்தாலும் சரி, இல்லை வேற எந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்து எந்த வகையில நீங்க போகணும்னு நினைச்சாலும் அது எல்லாத்துக்கும் அடித்தளமான காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. ஓகேங்களா, ஒரு சர்க்யூட் கனெக்ஷனை வந்து நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னா பாலிடெக்னிக் வரும்போது ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ நீங்க சீரியஸ் கனெக்ஷன் அண்ட் பேரலல் கனெக்ஷனை பத்தி ஒரு மாடல் வந்து நீங்க பார்க்கலாம். சோலார் எனர்ஜி அப்படிங்கிற விஷயத்த இப்போ ஏர்லி ஸ்டேஜ்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து இதில் ஒவ்வொரு மாடல் பற்றி சொன்னால் நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றுமே வந்து பயன்படுத்தும் போது அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் நிறைய தெரிந்து கொள்வீங்க. ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே நான் வந்து விஷ் பண்ணுறேன். இதை நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்தணும். கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய மதிப்பெண்களை அதிகரிக்க செய்யணும், உங்களுடைய திறன் அதிகரிக்க செய்யணும். நான் கேள்விப்படணும் இந்த பள்ளியினுடைய மாணவிகள் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இனோவேட்டிவான ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வந்து புது இனோவேட்டிவான ஐடியாஸ் கொண்ட அந்த மாடல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இப்போ வாழ்ற இந்த வேர்ல்டுக்கு வந்து என்ன தேவை, என்ன நீட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வகையில் நீங்களும் வந்து ஒரு படைப்பாளியா உருவாகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வந்து விஷயம் இருக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் வந்து ரொம்ப வந்து ஊக்கம் கொடுத்து இதை வந்து உங்களுக்கு எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி தருவாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நம்புறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த மூமெண்ட் அங்கே இருக்கிறத பார்க்கும்போது. ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். அடுத்ததாக அஃபீஷியல் திரு எம் வெங்கடேஷ் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் கேட்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். ஒரு அருமையான நிகழ்வில் வந்து என்னுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மேடம் அவங்க இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். அதே மாதிரி இந்த துறை சார்ந்த அலுவலர்கள் பெரும்பாலும் ஆசிரியர்கள் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தருணமாக இருக்குது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு. குறிப்பிட்டு ஒரு 2 வார்த்தைகள் எதுக்காக கரூர் வைஸ்யா வங்கி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறோம் அப்படிங்கிறத கூட நாங்கள் சொல்லிடுறோம். ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் வந்து ஒரு பொறுப்புகள் இருக்கும். அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ வந்து வேலைகள் பண்ணாலும் என்ன விஷயங்கள் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு சமூகத்தில் ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த விஷயங்கள் மூலமாக எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நாங்கள் பேங்க்னா என்ன செய்வோம், நாங்கள் கரூர் வைஸ்யா பேங்க் இருக்கிற மற்ற பேங்க் பார்த்துருக்கீங்களா? பேங்க்கில் என்ன நடக்கும்?
என்ன பண்ணுவாங்க பேங்க்ல? சும்மா சொல்லுங்க. பேங்க் எதுக்குடா போவீங்க? பேங்க் எதுக்காக இருக்கு? காசு எடுக்கிறதுக்காக போறோம், காசு போடுறதுக்காக போறோம், காசு பணம் சேமிக்கிறதுக்காக, சேமித்த பணத்தை எடுக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய வியாபார விஷயத்துக்காகவோ வேற ஏதாவது தேவைகளுக்காக வந்து கடன் வாங்குறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்காக போறோம். சரிங்களா? இந்த விஷயங்கள் பண்ணும்போது நம்ம வங்கிகள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வங்கிகளுக்கு கிடைக்கிற வருமானத்துல 100 ரூபாய் எனக்கு எல்லாம் போக 100 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னோம்னா 2 ரூபாயை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அரசாங்கம் மூலமா இந்த மாதிரி பொது விஷயங்களுக்காக, வளர்ச்சிக்கான விஷயங்களுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, பள்ளிக்கூடங்கள், ஆஸ்பத்திரிகள், கிராமங்கள், பெண்களுடைய முன்னேற்றம். பள்ளிக்கூடத்தில் பார்த்தோம்னா ஸ்கூல் பில்டிங்கு, டாய்லெட் பில்டிங்கு, அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் பில்டிங்கு, இந்த மாதிரி ஆய்வகங்கள், கம்ப்யூட்டர் லேபு, டிஜிட்டல் கிளாஸ் இதெல்லாம் செட் பண்ணுறது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம அங்கன்வாடி மையத்திலிருந்து நாமக்கல் மாவட்ட தலைமை மருத்துவமனை மாதிரி இருக்க பெரிய மருத்துவமனைகளுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள், மெடிக்கல் எக்யூப்மெண்ட், ஆப்ரேஷன் தியேட்டர் கட்டுறது. கிராமத்தில் வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட்டிங் போடுறது, அங்கே கண்மாய்கள், குளங்கள் தூர்வாரி தண்ணீர் சேமிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பண்ணணும். இதில் எனக்கு 100 ரூபாய் வருமானம் வந்துச்சுன்னா அதுலேருந்து எவ்வளோ 2 ரூபாய் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் மூலமாக சட்டம் போட்டிருக்காங்க. இது வந்து 2010-11 வந்துச்சு. ஆனால் கரூர் வைசியா வங்கி பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலே ஆரம்பித்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய கிளைகள் உருவாக்கி நீங்கள் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற தனியார் வங்கிகளில் மிக முக்கியமான வங்கியில் ஒன்று. 1914 ஆரம்பித்தாங்க. அப்போவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா பட்டையை எழுதி வச்சுருக்காங்க. நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் 100 ரூபாய் வந்துச்சுன்னா 1 ரூபாயை வந்து தர்ம காரியங்களுக்காக செலவு பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற ஊர்களுடைய முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணணும் எழுதி வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் கரூர் வைசியா வங்கி நூற்றாண்டுகளை கடந்து அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா 110 வயசு இளமையாக இருக்கிற ஒரு வங்கி. நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்தெடுத்து எங்கே பண்ண முடியும், எந்த பள்ளிகளுக்கு தேவைகள் இருக்குது, என்ன மருத்துவமனைக்கு என்ன மருத்துவ உபகரணங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் முன்னுரிமை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதில் பள்ளியில் வழிநடத்திட்டு போகக்கூடிய இந்த மாதிரி கல்வி அலுவலர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமான எங்களுக்கு. உங்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் பள்ளியை தேர்ந்தெடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். காலையில் அதே மாதிரி கலங்காணி ஸ்கூலுக்கு போயிருந்தோம். தலைமை ஆசிரியர் வந்து அவ்வளோ மகிழ்ச்சி தெரிவித்தார். எங்கள் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கொடுத்தது ரொம்ப அருமையாக இருக்குது சார், அது தேர்வு செஞ்சு கொடுத்தது வந்து உங்களுடைய பங்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு சொன்னார். நல்ல பள்ளிகள், அருமையான பள்ளிகள் தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கு. நாங்கள் எப்படி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி பள்ளிகள் இந்த விஷயம் நடக்கும் பொழுது நான் நாமக்கல்ல கடந்த ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தோம்னா அடிக்கடி இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது பார்ப்பேன். இந்த 2 பெரிய ஸ்கூல், முக்கியமான ஸ்கூல் இங்கே. இந்த பள்ளிகளில் வந்து இங்கே பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னோம்னா இதை பார்த்து மற்ற பள்ளிகள் வந்து இதை பார்த்து ஆர்வப்படுவாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்துன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை திறம்பட கொண்டு போகிறதுக்கு இருபால் ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நல்லபடியாக கொண்டு போனீங்கன்னா இதை வந்து மேற்கொண்டு இதனுடைய அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்கு நாங்களும் எங்களால் என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இது ஒரு நேரத்தில் வந்து இது ஒரு அருமையான நிகழ்வுக்கு இங்கே ஏற்பாடு செஞ்சு அதே மாதிரி வருகை கொடுத்த அனைவருக்கும் கரூர் வைசியா வங்கியின் சார்பாகவும் அதே மாதிரி இந்த எங்களுடைய CSR அப்படிம்பாங்க. எதுக்கு நாங்கள் செய்யணும் அப்படின்னோம்னா இதுக்கு பேர் வந்து சமூக பொறுப்புணர்வு செயல்பாடு. அதாவது எங்களை மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு வந்து சமூக மேலே அக்கறை இருக்குது, நாங்களும் அதோடைய முன்னேற்றத்துக்காக செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு CSR அப்படிம்பாங்க. சமூக பொறுப்புணர்வு செயல்பாட்டு நிதியிலிருந்து நாங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். CSR துறையின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பெடுத்த அனைவருக்கும் எங்களுடைய சார்பில் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக நமது மரியாதைக்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அம்மா அவர்கள் தலைமுறை வழங்குமாறு அனுப்புகிறார். இன்று நம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி நாமக்கல்லில் மிகச் சிறப்பாக ஸ்டெம் லேப் இனாகிரேஷன் நடந்திருக்கு. இந்த லேப் இனாகிரேஷனுக்கு வருகை புரிந்துள்ள CSR KVP CSR ப்ராஜெக்ட் அஃபிஷியல் மிஸ்டர் வெங்கடேஷ் சார், மிஸ்டர் Kavinpur sir, and STEM learning cluster manager Mr. Karthikeyan, and line manager Mr. Vinay, and A2 sir Mr. Radulas, and our HM Mrs. Sumati, and then DCs, DX, and teachers as well as beloved students. Good evening all of you.
மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம ஸ்டூடெண்டே ஒருத்தர் சொன்னாங்க. எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை சொல்லும்போது அதுக்கு என்ன, அதுக்குரிய அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய கேவிபி சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் அப்ரிவேஷன் மிஸ்டர் வெங்கடேஷ் சார் பேசும்போது உங்களுக்கு சிஎஸ்ஆர்னா என்ன அப்படிங்கிறத கிளியராக சொன்னாங்க. இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமாகவே இயற்றி இப்போ இவங்க வங்கி மட்டும் இல்லை, அது கம்பெனியாக இருந்தாலும் சரி, என்ன வகையில் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு சமூக பொறுப்புணர்வோடு அவர்களுடைய பங்களிப்பு வந்து நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது இந்த சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எதிர்கால சமுதாயத்தில் உருவாக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எதிர்கால சமுதாயம் இப்போ இங்கே இருக்கீங்க, அவர்களுக்காக தான் இங்கே என்ன கொடுத்துருக்கோங்க, ஸ்டெம் அப்படிங்கிற ஒரு லேப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் கிளாஸ் ரூமில் படிச்சிருக்கீங்க. இப்போ இங்கே உள்ள நுழைச்ச பிறகு நிறைய அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. அதை வந்து ஹேண்டில் பண்ணணும், அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட ஃபங்க்ஷன் எப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சிருக்கீங்க. நம்ம வந்து ஒரு கான்செப்டோ ஒரு தியரியோ என்ன படிச்சிருக்கோங்க, தியரியா எதில் படிச்சிருப்போம், புக்கில் படிச்சிருப்போம். டீச்சர் லெசன் வந்து நடத்தியிருப்பாங்க. சில சமயங்கள் நமக்கு வந்து டிஎல்எம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக ரொம்ப அப்படியே ஒவ்வொரு விஷயத்துக்கு இப்போ இந்த கோல்டன் அப்படி மிலர்ஷியா நியூட்டன்ஸ் கேரட் இந்த மாதிரி ஒவ்வொன்றா இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம படிக்கும்போது அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி, ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வருதா இல்லையா, யோசனை வருதா இல்லையா? என்னவும் இருக்கு. நம்ம இதே வந்து புக்லேயும் இருக்கும், பட் அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா? எக்ஸாமுக்காக நம்ம படிப்போம் அப்படிதானே? டெஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் எழுதணும், டீச்சர் சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, கைட்லேயும் புக்லேயே எடுத்துட்டு டீச்சர் சொன்ன கொஸ்டினை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் டெஸ்ட்டுக்காக. ஆனால் நம்ம வந்து ஜஸ்ட் லைக் இந்த லேபுக்கு வரும்பொழுது இப்படி கிளாஸ் ஆகும்பொழுது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இன்னும் இருக்கு என்ன அதுன்னு ஒரு மாதிரி இது நம்ம தனி ஊசம்னு சொல்லி டீச்சர் நடத்தியிருக்காங்க. அந்த தனி ஊசம் தானே இது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இல்லையா? சிம்பிள் பெண்டலம் தானா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரலாம். அது மாதிரி அது என்ன டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது, டிஎன்ஏ தானா, டபுள் கலரில் இருக்கா இல்லையா? டபுள் கெமிக்கல் சொல்லியிருக்காங்க. ஓ டபுள் கெமிக்கல்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன வருங்க, நமக்கு ஒரு ஐடியா வரும். அதே வந்து இப்போ நம்ம போகிறோம், துணி கடைக்கு போகிறோம் இல்லையா? துணி கடைக்கு போகணும்னா என்ன சொல்கிறோம், நம்ம வெளியே மட்டும் பார்க்குறோமா, அதை டெக்ஸ்டை தொட்டு பார்ப்போம் ரைட்டா? இதே நம்ம ஆன்லைனில் வாங்கணும்னா என்ன பண்ணுறோங்க, அந்த ஒரு திருப்தி நமக்கு வரதில்லை, அந்த பொருள் மேலே ஒரு திருப்தி வரதில்லை. ஏதோ ஒன்று நம்ம பார்க்குறோம், பட் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கோ என்னன்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்கள் தியரிட்டிக்கலாக புக்கில் படிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகாதுங்க, அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து 3D வடிவத்தில் நம்ம பார்க்கும்பொழுது மாடலாக நம்ம வந்து வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த கான்செப்ட் என்ன ஆகும், எவ்வளோ வருஷமாகவும் நம்ம பாட்டியானாவும் என்ன ஆகாது, மறக்கவே மறக்காது. அப்போ அது ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், இந்த ஸ்டெம் லேப் மூலமாக நம்மளுடைய லெசன் வந்து நமக்கு ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியுது, கிராஸ் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த ஆர்வம் நமக்கு வரும், அந்த சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், படிக்கணுன்ற எண்ணம் வந்து என்ன ஆகுங்க, இன்னும் நல்லா நமக்கு ஸ்டிமுலேட் ஆகும். ரைட்டா? ஆமாவா இல்லையா? செய்யலாம் இல்லையா? படிப்போம் இல்லையா? ஆமாம் தானே? அப்படி தானே? ஆன்லைனில் வாங்குறத விட நம்ம கையில் வந்து கடையில் போயிட்டு வாங்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதா இல்லையா? அதே விஷயம் நமக்கு இங்கே லேப்லேயும் நடக்கும். சார் சொல்லும்போதே சொல்லியிருக்காரு, நாங்களாம் படிக்கும்போது +1 +2 போகும்போது தான் லேபுக்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க, சிம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய ஸ்கூல்ஸில் நிறைய உள்ள மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி இன்ஸ்பயர் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்ரோ போயிருக்காங்க. இஸ்ரோன்றது எங்கே இருக்கு தெரியும் இல்லைங்களா? பெங்களூர் சரிங்களா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அந்த இடத்துக்கெல்லாமும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாமே இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் இங்கே இருக்க நிறைய வச்சுருக்காங்க, புக்லேயும் படிக்கிறோம். யாரோ ஒருத்தர் நம்ம மாதிரி ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் மூலமாக இந்த ஒரு இதுக்கு வந்து தீர்வு நான் கண்டறியணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே என்ன ஆகாது, அது விளைவு ஏற்படும். சரிங்களா? நீங்களும் ஒரு இன்வென்டராக வரலாம், ஒரு அச்சீவராக வரலாம், ஒரு நோபல் லாரியட்டாக வரலாம். எந்த இடத்துல இருந்து யார் வேணாலும் என்ன ஆகாங்க, கண்டிப்பாக உருவாகலாம்.
அதனால இந்த அருமையான ஸ்டெம் எதிர்ப்பாக என்னை அணுகி கடந்த ஆண்டு வந்து காவியம் சார் கேட்டார். நம்ம வந்து ஸ்கூல் லிஸ்ட் கொடுத்து அதில் நம்மளுடைய பள்ளிகளுக்கு வந்து வருகை புரிந்து நம்ம பெற்றிருக்கோம் இந்த லேபை. அதே சமயத்தில் சிஎஸ்ஆர் மூலமாக கருணைசர் பேங்க் வந்து எங்கள் பள்ளிகளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கு. அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக்கொண்டு மாணவர்களாக நம்ம ஆசிரியர்களும் மாணவர்களும் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த வாய்ப்பையும் மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகச்சிறந்தவர்களாக எதிர்கால சமுதாயம் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, அதற்கு தக்கவர்களாக உங்களுடைய சமூக பங்களிப்புன்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட் வந்து சொல்றாங்க, ஒரு பேங்க்ல இருந்து சொல்றாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு குடிமகனாக நமக்கும் என்ன இருக்குங்க சமூக பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒழுக்கமுடையவர்களாக கல்வியில் சிறந்தவர்களாக நம் நாமக்கல் மாவட்டத்திற்கும் நீங்கள் படிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த லேபை பயன்படுத்திட்டு மாணவ கண்மணிகள் பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்தி நடைபெறுகிறேன். அடுத்ததாக ஏடிபிசி ஐயா அவர்கள் சிறப்பு சிஎஸ்ஆர் ஆக்டிவ்ல நாங்கள் ஃபஸ்ட் மாடல் ஸ்கூல் திருப்பூரில் இருக்கிறப்ப ஜேஎஸ்டபிள்யூ பெரிய சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா இருக்குது. அவங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மட்டும் 15 லட்சம் இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ அப்புறம் நம்ம கவர்மெண்ட் பில்டிங்க்கு அவ்வளோ தூரம் அதாவது சிஎஸ்ஆர் ஆக்டிவ்னா என்னென்ன பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் மரம் நடுறது 500 மரம் நட்டாங்க. அப்புறம் டைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தராங்க. போய் கேட்டது தான் அப்படின்னா ஒரு 12 லட்சத்துக்கு செஞ்சுருக்காங்க அந்த பீஸ். அது நம்ம வந்து அப்ரோச் பண்ணி மேடம் அப்ரோச் பண்ணாலும் நீங்கள் பண்ணுறது தெரியல. ஒரு மியூச்சுவலாக ஒரு ப்ராஜெக்டாக மேடம் சிஓ மேடமும் அக்செப்ட் பண்ணி அதனால பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு 1350 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. உங்களான கொஞ்சம் பேருக்கு தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. இது மீட்டிங் மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு சொல்லலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் ஒரு மாடல் ஸ்கூலுக்கு இது மாதிரி வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம இங்கே கொடுக்குறது இதுதான். எனக்கு டெல்லி இந்த மாதிரி எஸ்பி அந்த ஏரியாவுக்கு தான் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஸ்கூலுக்கு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு கொடுத்தது மாவட்டத்திற்கும் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஸ்டெப்லானிங் ஆஃபீஸர்ஸ் ஆர்டிஐ அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் பள்ளி துணை அலுவலர்களுக்கும் மற்றும் வேலை ஆஃபீஸர்ஸ் அவர்களுக்கும் விழாவில் கலந்து கொண்ட ஆசிரியர் குடும்பங்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி.
சிமிலர் இந்த மாதிரி பண்ணுறாங்க, சில ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுறாங்க. பட் எங்கள் ஆர்கனைசேஷன் ஸ்டெம்முக்காக மட்டுமே ஒர்க் பண்ணுறோம். நிறைய பேர் வெளியிலேருந்து வாங்கி பண்ணுவாங்க, இது நாங்கள் ரெடி பண்ணி நாங்களே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுறது ஒன்லி சிஎஸ்ஆர் ஸ்டெம்முக்காக மட்டும்தான் பண்ணுறோம். ஒவ்வொரு மாடலுக்கும் ஸ்கேன் பண்ணால் என்னுடைய வீடியோ வந்து பார்த்தேன். ஒவ்வொரு மாடல் ஸ்பெசிஃபிக்காக எனக்காகவே டிசைன் பண்ணி ஒவ்வொரு மாடல் பற்றி வரவேற்புரை வழங்குமாறு நமது பள்ளியை மரியாதைக்குரிய தமிழாசிரியர் அம்மா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இந்த ஸ்டெம் லேப் சிறப்பு விழாவுக்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய போற்றுதலுக்கும் மதிப்புக்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களையும், மேலும் இந்த 6 லட்சம் மதிப்பீட்டில் கரூர் வைசியா வங்கி நமக்கு ஸ்டெம் லேப் என்ற 6 முதல் 10 வரை மாணவிகள் பயன்பாட்டிற்காக இந்த அறிவியல் ஆய்வகத்தை வழங்கி உள்ள அதனுடைய மேலாளர்கள் வெங்கடேஷ் மற்றும் காலின் சார் அவர்களையும், மேலும் ஸ்டெம் லேர்னிங் இந்த ஆய்வகத்தை நாம் எவ்வாறு நம் மாணவிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற பற்றி நமக்கு விளக்கமுறையாற்றுவதற்காக வருகை புரிந்துள்ள ஸ்டெம் லேர்னிங் காசிஏஎன் கிளஸ்டர் மேனேஜர் சார் அவர்களையும், விமல் லைன் மேனேஜர் சார் அவர்களையும், மேலும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், நம்முடைய ஏடிபிசி சார் அவர்கள் மற்றும் பள்ளித்துறை ஆய்வாளர் அவர்களையும், மேலும் இருபால் ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், பத்திரிகை நண்பர் அனைவரையும் வருக வருக என நம் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறேன். தற்பொழுது குத்துவிளக்கு ஏற்றும் நேரம். நிகழ்ச்சியின் அந்த பேன் சார்
இந்த கார்னரில் சார் அந்த கார்னர் இது என்னோட ஓகே சார். விழாவின் அடுத்த நிகழ்வாக விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய முதன்மை கல்வியாளர் சிறப்பு செய்தார்.